ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மெடிசின் சார்பில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையான இந்த அன்பின் வார்த்தைகள் நிகழ்வு மூலமாய் இணையதளத்தின் மூலமாய் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவரை மனதார துதிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். 1 குறிப்பேடின் புத்தகம் 1 நாளாகம் 4ஆம் அதிகாரம் 10வது இறை வார்த்தை. வேண்டியதை அருளி செய்கிற தேவன். யாபேஸ் என்றும் ஒரு தெய்வ மனிதன் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். எப்படி? ஆண்டவரே, என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு துக்கப்படுத்தாதபடி என்னை பாதுகாத்து கொள்ளும். இதுதான் அவன் ஜெபம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்கிறார். ஆண்டவர் அவன் வேண்டியதெல்லாம் செய்தாராம். வேண்டியது எல்லாம் செய்தாராம். யாபேஸ் எப்படிப்பட்டவனா? யாபேஸ் என்றால் துக்கம் நிறைந்தவன். அவள் தாய் அவனை பெற்றெடுத்து அவளுக்கு யாபேஸ் என்று துக்கம் நிறைந்தவளாய் பெயரிட்டிருக்கிறார். ஆனால் இவரோ சந்தோஷமாய் வாழ்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா! இதுவரை கண்ணீர் வலித்து இருக்கிறாயோ? என் வாழ்க்கையில் ஒன்றுமே கிடைக்கவில்லை என்று சொல்லி என் வாழ்க்கையில் நானும் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், தேவ சமூகத்தில் நிற்கிறேன், என் வாழ்க்கையில் மாத்திரம் ஏன் இந்த குறைவு என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிறாயோ? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தாயை, தகப்பன, பிரியமான தம்பி, தங்கை, கர்த்தரை நோக்கி வார்த்தையை அறிக்கையிடுங்கள். வார்த்தையை அறிக்கையிடுங்கள். வார்த்தையை அறிக்கையிடுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை ஆசீர்வதிக்கிறா, என்னை ஆசீர்வதிக்கிறா, என்னுடைய குடும்பத்திலே ஆசீர்வாதத்தின் எல்லைகளை விரிவாக்குகிறா, அவர் என்னை பாதுகாக்கிறா, அவர் கரம் என்னோடு கூட இருக்கிறது. வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ சிருஷ்டிக்கும் தேவனாகி கர்த்தர் உலகத்தை உண்டாக்கின உலக ரட்சகர் உங்களோடும் என்னோடும் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் வாசம் பண்ணுகிறார். உலகத்தில் இருப்பனை பார்க்கிலும் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! எனக்கு அருமையானவர்களே, 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 நாளாகமும் 4:9 வாசிக்கிறோம். தன் சகோதரனை விட அவர் ஆசீர்வாதம் உடையவராக இருந்தாராம். நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரை காட்டிலும் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவர். தாவீதின் வாழ்க்கையில் அப்படித்தான் நடந்தது. ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம். யோசேப்பின் வாழ்க்கையிலே அப்படித்தான் நடந்த ஒரு விலையேறப்பட்ட ஆசீர்வாதம். அதே ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலும் இன்றைக்கு நடக்கப் போகிறது, தொடங்கப் போகிறது. விசுவாசியுங்கள், விசுவாசியுங்கள். ஆண்டவரிடத்தில் சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபியுங்கள், கண்ணீரோடு ஜெபியுங்கள். எனக்கு ஒரு அருமையான சகோதரனை தெரியும். அவர்கள் ஒரு விசைப்படகுகளை தொழிலுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு சபையின் விசுவாசி. அவள் விதமாய் சொன்னார்கள், பிரதர், யாபேஸின் ஜபத்தை கேட்டது போல ஒரு நாளில் என் ஜபத்தையும் கேட்டார் ஆண்டவர். அவர் இப்படி சொன்னார், என் குடும்பத்தில் தள்ளப்பட்டவனாய், தாழ்த்தப்பட்டவனாய், உதாசீனப்படுத்தவனாய் நான் இருந்தேன். ஆனால் தேவ சமூகத்தில் தினமும் ஆண்டவரை என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரை, எனக்கு ஒரு சொந்த குடியிருப்பை தாங்க ஆண்டவரை, நீங்கள் என் கூட இருந்து என்னை பாதுகாத்து என்னை வழி நடத்துறது மற்றவங்க பார்க்கணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஆண்டவருடைய பிள்ளையாய் முதல்ல மாற்றினார். ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார். எனக்கு ஒரு சொந்த வீட்டை ஆண்டவர் கட்டி கொடுத்து அநேகர் பிரமிக்கத்தக்கதாய், என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள் பிரமிக்கத்தக்கதாய் என்னை உயர்த்தி இருக்கிறார் என்று சொன்னார். அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற, வேண்டினதை அருளினார். அப்படியானால் நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும், நம்முடைய காரியங்களை அவரிடத்தில் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் விரும்புகிறார். புதிய ஏற்பாட்டின் புத்தகத்தில் இயேசு வாழ்ந்த நாட்களில் பாருங்கள். அவர் மனிதனாய் மாமிசத்தில் வெளிப்பட்ட போது அவரை சந்திக்க வந்த ஒவ்வொருவரதும் கேட்டார், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும், உனக்கு நான் என்ன செய்ய விரும்புகிறேன், நீ எதை விரும்புகிறாய் என்று சொல்லி அவர் வாய்மொழியை கேட்டு அற்புதத்தை செய்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் உடைய வார்த்தையின்படி வேண்டினதை அருளின தேவன், இன்றைக்கு இதை காண்கிற, இணையதளத்தின் மூலமாய் கண்டு உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற, விசுவாசிக்கிற ஒவ்வொரு இருதயத்தின் பாரங்களையும் அவர் வேண்டுதல்களை அருளச் செய்து மகிழ பண்ணும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் அப்படியே செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.